கூட்டம் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி சைஸ்ல ஒரு கார்டன் வச்சுருக்காங்க. இந்த கார்டனை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த கார்டன்ல நான் ஏற்கனவே ஒரு 3 கயிறு கட்டியிருக்கேன். இன்னைக்கான கேம்ல என்ன விளையாட போறோம்னா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஆளாக தனியாக ஒரு கிளாஸ் லைட்டோட அந்த கயிறை போய் தனித்தனியாக போய் அவுத்துட்டு வர போகிறோம். இதுதான் இன்னைக்கான சேலஞ்ச். இதை யார் கரெக்டாக பயப்படாமல் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதை இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பயம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்காகவும் கொஞ்சம் தைரியமாக நான் இன்னைக்கு போகிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம போகலாம். அப்படி இப்படின்னு சொல்லி வழிகாட்ட என்ன தான் ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு கயிறெல்லாம் வச்சாச்சு. லைட்டாக நேராக போய் லெஃப்ட்டு திரும்பினா கயிறு இருக்கும். இந்த கயிறை இப்போ எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு இருட்டாக இருக்குது, முருங்கை மரம் வேறு இருக்குது. முருங்கை மரம் யாருக்கு பிடிச்சது நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் நேராக போகிறோம். முருங்கை மரத்துக்கும் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் கயிறை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு வர போகிறோம். வாங்க, நீங்களும் என் கூட வாங்க. ஏதாச்சும் இருந்தால் முன்னாடியே கமெண்டில் சொல்லிடுங்க, சரிங்களா? வாங்க நம்ம போவோம். நண்பர்களே, உள்ளே இறங்கியாச்சு. இன்னைக்கு ஒரு புலி கொஞ்சம் டர்ராக தான் இருக்கு. பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கோம். சவுண்ட் விட்டா வந்துடுவாங்க, அது வேற விஷயம். என்னம்மா அது சத்தம்? மாமா நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டோட முருங்கை மரம். வந்தாச்சு. எங்கே கயிறு வச்சு எனக்கே ஞாபகம் வந்து இந்த இருக்கு. எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நாடாவை எடுத்துகிட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ என் தங்கச்சி அடுத்து போகிறான். அவள் போய் பத்திரமா அந்த கயிறை எடுத்துகிட்டு வராரா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். பூச்சிக்கு பயந்து கூட என் தங்கச்சி இப்போ பறந்து வருவா பாருங்க. செப்பல் ஒதுக்கி எரிய போற. என் தங்கச்சி பேய்க்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. எடுத்தாச்சு. தங்கச்சி வெக்கப்படாம போங்க மேடம். போங்க. எப்படி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான் போல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆளாளுக்கு கையில் எடுத்துட்டு இருந்தாச்சு. இப்படியே கஷ்டப்பட்டு உள்ளதை போய் நல்ல ஒரு பெரிய கூத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஹாலோவின் டே அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கோஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்லேயும் ஒரு லைக்கையும் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் வானர் கூட்டம் என்டர்டைன்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது உங்கள் பிரியதர்ஷன் அண்ட் கீர்த்தனா ரச்சனா. பாய் பாய்.